சிவா வாடா டேய், டைம் ஆயிடுச்சுடா வாடா. டேய் சீக்கிரம் வாடா. போடா மச்சான், பொண்ணு ஒன்று பார்த்த மச்சான். தேவாது மாரி இருந்தாடா, அவன் கண்ணை பார்க்கணுமே. வா போலாம் வா. ஒரே ட்ரெஸ் போட்டுனுக்குறா. ஒரு நிமிஷம் இல்லை, உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று எங்கள் மச்சான் வீட்டான பார்த்துருப்பா. அப்போ நீ வெங்காயத்தை கீழே போட்டு போய் வெங்காயம் பொறி தரும்போது உன் கண்ணை பார்த்தேன். நான் அப்போவே நினச்சிட்டேன், நீ தான் வாழ்ந்தா உங்க கூட தான் நான் வாழணும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னோட பதில் என்ன சொல்லு. இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எதனா பண்ணு, நான் அப்புறம் சொல்கிறேன். மச்சான் சொல்கிறா மச்சான். அவன் நான் லவ் சொல்லிட்டேன் மச்சான். யாரா? நம்ம பார்த்துக்கோங்க போயிட்டாண்ட வெங்காயம் கொடியாண்ட. என்னடா சொன்னாவ? அதான் மச்சான் இம்ப்ரெஸ் பண்ண சொன்னாடா. இம்ப்ரெஸ் ஆவா? இம்ப்ரெஸ் அப்படியே தான் மச்சான். இம்ப்ரெஸ் அப்படின்னா வந்து அவளை கவர்ற மாதிரி என்ன பண்ணலாம் மச்சான்? இப்போ அப்படியா? டேய் மச்சான் சொல்றா சீக்கிரம் சொல்றா. சரி மச்சான், சிக்கன் என்ன செய்யலாமா? சிக்கன்ல என்ன செய்யலாம் மச்சான்? மச்சான் நம்ம ஒன்றா புதுசா KFC சிக்கன் செய்யுமா? செய்யலாம் மச்சான். செய்யலாமா? அவளுக்காக எது வேணாலும் செய்யலாம் மச்சான். சரிடா, புதுசாக இருக்கும், ஆல் இம்ப்ரெஸ் ஆகிடுவா. சரி மச்சான் இவனை நம்பி நம்ம இவ்வளோ முதலீடு போட்டுக்கிறோம். நம்ம லவ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு எல்லாம் பொருளை வாங்கிட்டு வச்சிட்டோம். இவனை இன்னும் ஆளை காணோம். ஹலோ டேய் சிவா, ஏடா வர மச்சான்? நான் வேற KFC சிக்கன் செய்யறதுக்கு எல்லாம் பொருள் வாங்கி வச்சிட்டேன். நீ எங்கே தான் இருக்கிற? அப்படியா? சரி அமுச்சுடு சுந்தரா. சரி மச்சான் சீக்கிரம் அமுச்சுடு. வா மச்சான். சொல்லு மாப்ள. என்ன மச்சான் சிவா சொன்னா இல்லையா உனக்கு ஃபோன்ல? சொன்னா மாப்ள, ஏதோ KFC சிக்கன் செய்யணும். ஆமா மச்சான், என் லவ் நீ தானே ஹெல்ப் பண்ண. அந்த இவன் தான் வர சொன்னான், வராத போயிட்டான் மச்சான். சிறப்பா செஞ்சலாம் கூட. சரி மச்சான் ரெடி பண்ணு மச்சான். வா மாப்ள. தயிர் மஞ்சள் மல்லித்தூள் எடுங்க. மச்சான் மிளகாத்தூள் எடு. இந்தா மாமா. கரம் மசாலா எடுங்க. கரம் மசாலா மச்சான் முட்டை வாங்க சொன்ன வாங்கினியா? வாங்கிடு மச்சான். எடு மச்சான். உப்பு எடு. இந்தா மச்சான். தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். மாப்பிள்ள, அடுத்து இந்த வெங்காய பவுடரும் பூண்டு பவுடரும் கேட்டேன், அது கிடைச்சதா? இல்லை மச்சான் அதுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே அரைச்சி கொண்டு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ரெசிபி நல்லா வரும்.
நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். புளிப்புக்காக நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மச்சான் நீ கேட்ட இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி எடுத்து வர மச்சான். சூப்பர் சூப்பர். நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கார்ன் மாவு ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மறுமறுப்புலாம் கொடுக்கும். ஓகே, இதில் நம்ம வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் உப்பு. ஓகே, நம்ம எல்லா இதையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை. அடுப்பு நல்லா ஏறிய ஆரம்பிச்சிச்சு. கடை எடுத்துட்டு வா. வச்சுட்டு வா. கரெக்டாக வை மச்சான். சுட்டுச்சு மச்சான். பார்த்து வை மச்சான். ஆளுக்காக நெருப்புண்ணா மச்சான் நெருப்பு. நீ தான் எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுட்டா சரியாயிடும். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஊற வச்ச சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு மாவில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா அந்த மாவு ஆட் ஆகும். எடுத்து எண்ணெயில் வச்சுக்கலாம். மச்சான் என்ன மச்சான், நீ கேட்ட மாதிரி அருமையாக ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டீங்க போல. இது சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. உன் ஆள்கிட்ட கொடுக்குற, உன் ஆள் அசத்துற. சிக்கனை கொடுத்து எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மட்டும் பாரு. எப்படியாவது சிக்கனை கொடுத்து அவன் முகத்தை நீங்கள் பார்த்துடணும். ஒரு நிமிஷம் இல்லை வேணாம். சிக்கன் KFC சிக்கன் செஞ்சது வேறு சாப்பிட்டோம். பதில் சொல்லி எனக்கா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து பதில் சொல்லு. நான் பார்த்துட்டு நாடா இது நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு தங்கம் வெள்ளி எதனா கொடுப்பான்னு பார்த்தா சிக்கனை கொடுக்குறான். சரி, வந்த வரைக்கும் லாபம். அவன் அங்கதான் நின்று சாப்பிட்டுருக்கான். போனால் அவன் மூஞ்ச பார்த்து. ஏய் சாப்பிட்டேடி? சாப்பிட்டேன். எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. பதில் சொல்லிட்டு போ. ஏய் நில்றி, எங்கடி போற? பதில் சொல்லிட்டு போடி. ஏய் ஏய் ஏய்
நாடா உனக்கு பதில் சொல்லணும். பாருடா பாரு. அடிப்பாவி, நீ ஆம்பளையா நீ? ஆமாண்டா, ஆம்பளை தான் நானு. என்ன பண்ண போறேன் இப்ப? குண்டான் தூக்கி கோயின்சாமி தெரியுமா? அது நான் தான்டா. நானே ஊருக்குள்ள 2 குண்டான் தூக்கிட்டு தலைமறைவா சுத்தி நிக்கிறேன். நீ ஏன் பின்னாடி சுத்தி நிக்கிறியா? சுத்தத்துக்கு முன்னாடி ஆம்பளையா பொம்பளைன்னு பார்த்து சுத்த மாட்டியா? மூஞ்சில கோடு போட்ட பாருடா. போடா. போய் ஒரு ஆம்பளை பின்னாடி போய் சுத்தி நிற்கிறான். நல்ல வேலை அவன் இல்லை, இருந்ததுன்னா அசிங்கமாக இருக்கும். கிளம்பு.